க்ரைம்னாலே எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க, ஒருத்தரை கொலை பண்ணுறது, அப்புறம் கொள்ளை அடிக்கிறது, ஒரு பெண்ணை பலாத்காரம் பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. க்ரைம் அதையும் தாண்டி பல விஷயங்கள் இருக்குது. மெடிக்கலில் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரு நாடுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கலில் இருக்குது. அப்புறம் தனி மனித விரோதங்களில் இருக்குது. பல வகையில் வந்து க்ரைம் இருக்குது. ஓகே. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதாரண விஷயங்களும் கூட இருக்குது. அப்புறம் முக்கியமாக வந்து இந்த மருத்துவ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய க்ரைம் நடக்குது. அப்புறம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நடக்குது. இதே தான் நான் வந்து யூனிக்காக எடுக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு ஓகே இதில் வந்து க்ரைம் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் அதிலிருந்து தான் எடுக்கிறேன். அதில் வந்து க்ரைம்ங்கிறதுல எழுதும்போதே வந்து அதில் ஒரு சயின்ஸ் கலந்துடுறேன் நான். ஓகே. சயின்ஸ் கலந்தால் தான் அது வந்து வேறொரு பரிமாணத்தை நோக்கி ஒரு புதுசாக தெரியும் உங்களுக்கு. சும்மா வந்து ஒரு கொலை நடக்குது, ஒரு இன்ஸ்பெக்டர் வர்றாரு, அப்படி டிடெக்டிவ் பண்ணுறாரு, ஒருத்தனை பிடிக்கிறாரு, ஜெயிலில் போடுறாருங்கிறது க்ரைம் கதை அல்ல. அதில் ஒரு மாரல் இருக்கணும், ஒரு பொய்டிக் ஜஸ்டிஸ் இருக்கணும், ஒரு விஞ்ஞான உண்மை இருக்கணும். இத்தனையும் கலந்து கொடுத்தாதான் அது முழுமை பெறும். ஓகே. அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன்.